Hi students, welcome to TP Chennai. இந்த வீடியோல ஸ்பாட்டிங் எரர்ஸ் क्वेश्चंस பார்க்க போறோம். எப்படி சால்வ் பண்றது அப்படினு சொல்லிட்டு. ஓகேவா? நாம வீடியோக்குள்ள போலாம். First question. He was sleeping in his room when a thief entered into his house and took away a lot of things. இந்த क्वेश्चनல எங்க எரர் இருக்கு? He was sleeping, தூங்கிட்டு இருந்தான். Okay. In his room, okay. When a thief, okay, entered into his house, வீட்டுக்குள்ள நுழைஞ்சான் அப்படின்னு நமக்கு அர்த்தம் கிடைக்குது. And took away a lot of things. வீட்டுக்குள்ள நுழைஞ்சு திருடன் தூங்கிட்டு இருந்தப்போ வீட்டுக்குள்ள நுழைஞ்சு நிறைய திங்ஸ் எடுத்துட்டு போயிட்டான் அப்படின்னு மீனிங் இருக்கு. பட் எரர் எங்க இருக்குன்னா என்டர் அப்படின்ற ஒரு வேர்ப் இருக்கு பார்த்தீங்களா? என்டர் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா கோயிங் டு அப்படின்னு அர்த்தம், அதாவது உள்ள நுழையிறதுன்னு அர்த்தம். அந்த இன்டு அப்படிங்கிற அந்த ப்ரிப்போசிஷன் அந்த கோ இன்டுக்குள்ளே இருக்கு. அப்போ நம்ம என்டருக்கு என்ன பண்ண தேவையில்லை, எக்ஸ்ட்ராவா இன்டு போட தேவையில்லை. அப்புறம் நம்ம இப்போ எதை டெலிட் பண்ணணும், இன்டுவை ரிமூவ் பண்ணிடணும், கொஸ்டின் வந்து கரெக்ட் ஆகிடும். ஓகேவா? ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, என்டர் அப்படிங்கிற வேர்புக்கு ப்ரிப்போசிஷன் தேவையில்லை. ஏன்னா ப்ரிப்போசிஷன் டிஃபால்ட்டாக அதுலேயே இருக்கு. என்டர்னா என்ன அர்த்தம்னா go into அப்படின்னு அர்த்தம், enteredனா went into அப்படின்னு அர்த்தம். Second question. At the last day of your holidays, you have started thinking about how to finish your work. உங்களுடைய ஹாலிடேஸில் கடைசி நாளில் வந்து நீ யோசிக்க ஆரம்பிச்சிருக்க எப்படி வேலையை முடிக்கிறது என்ன அப்படின்னு இருக்கு. இதில் என்ன தப்பு அப்படின்னா அந்த லாஸ்ட் டே அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, லாஸ்ட் டே, ஃபர்ஸ்ட் டே, மண்டே, டியூஸ்டே, இந்த மாதிரி சொல்லும் பொழுது அதனுடைய ப்ரிப்போசிஷன் என்னவா இருக்கணும் அப்படின்னா அட் இருக்கக்கூடாது. என்ன இருக்கணும், we have to use on the last day. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ஒரு ப்ரிப்போசிஷன் ரிலேட்டட் கொஸ்டின். முதல்ல பார்த்தது இன்டருக்கு இன்டு வரக்கூடாதுன்னு சொன்னாங்க இல்லையா, அதுவும் ப்ரிப்போசிஷன் கொஸ்டின் தான். அதாவது கொஸ்டின்ஸ் எப்படி கொடுப்பாங்க அப்படின்னா நம்ம ஏற்கனவே பல வீடியோஸில் சொல்லியிருக்கோம், இருந்தாலும் ஞாபகத்துக்காக திருப்பி சொல்கிறேன். எரர் ஸ்பாட்டிங் பொறுத்தவரை எப்படி கொடுப்பாங்கன்னா ஒரு இடத்துல ஒரு வேர்டு வராது, தேவையில்லை, பட் அது வேணும்னே கொடுத்துருப்பாங்க. அதை நம்ம சூப்பர் ஃப்ளூவஸ் அப்படின்னு சொல்லுவோம், இல்லைன்னா ரிடண்டன்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதை வந்து தப்பாக இருக்கும். அந்த மாதிரி கொடுக்குறது சில எரர்ஸ். இன்னொரு டைப் ஆஃப் எரர் எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ அடி லாஸ்ட் டேன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த வேர்டே தப்பு, அந்த இடத்துல வேற வேர்டு வரும் அப்படிங்கிறது ஒரு தப்பு. ஓகேவா? சில கொஸ்டின்ஸில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு வேர்டையே வந்து காம்ப்ரமைஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த வேர்டு என்ன பண்ணியிருக்காது, அதில் இருக்காது, அது இல்லாதது நமக்கு தெரியாது, ஸோ மிஸ்ஸிங்காக இருக்கும். இந்த மாதிரி 3 டைப்ஸ் ஆஃப் எரர்ஸ் வந்து நமக்கு கொடுப்பாங்க. தேர்ட் கொஸ்டின் என்னன்னு பார்ப்போம். It was apparent for everyone present that if the patient didn't receive immediate medical aid, he would die. அப்படின்னு கொடுத்துருக்கு. இதில் 2 பார்ட் இருக்கு. It was apparent for everyone present அப்படின்னு ஒரு பார்ட் இருக்கு. அதுக்கப்புறம் அந்த that போட்டு ஒரு செகண்ட் ஒரு பார்ட் வருது பார்த்தீங்களா. செகண்ட் பார்ட்டும் ஃபர்ஸ்ட் பார்ட்டும் ரெகுலராக நம்ம இப்போ செக் பண்ணணும். செகண்ட் பார்ட் ஃபர்ஸ்ட் பார்ப்போம். If the patient didn't receive immediate medical aid, he would die அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அந்த இஃப் கிளாஸ் இருக்குல்ல, இஃப் போட்டு வந்ததுக்கு பேர் வந்து இஃப் கிளாஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் வர்றது வந்து மெயின் கிளாஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த இஃப் கிளாஸ்ல வந்து பாஸ்டர்ஸ் கொடுத்துருக்காங்க, டிடன்ட் ரிசீவ் அப்படின்ட்டு. அதே மாதிரி மெடிக்கல் எய்ட் ஹீ வுட் டை, இறந்து போயிடுவார் அப்படின்னு சொல்றது இது வந்து ஒரு கற்பனையான ஒரு வாக்கியம். அதாவது வந்து என்ன அப்படின்னா அப்படி கிடைக்கலாம் இறந்து போயிடுவாரு, ஆனால் கிடைக்கலன்னு அவங்க நினைக்கல, கிடைக்கும், பட் கிடைக்கலாம் என்ன ஆயிடுவார், அவரு இறந்து போயிடுவாரு அப்படிங்கிறது ஒரு கற்பனையான ஹைப்போதெட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஹைப்போதெட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட்ல எல்லாமே பாஸ்ட்ல இருக்கும். இது நிஜமாவே ஒரு ப்ராபபிலிட்டி உள்ளதா இருந்தால் எப்படி எழுதுவாங்கன்னா if the patient does not receive immediate medical aid he will die அப்படின்னு எழுதுவாங்க. அது வந்து ப்ராபபிள், இது வந்து இம்ப்ராபபிள் அப்படின்னு சொல்றது. இதுல என்ன தப்பு இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா it was apparent to அப்படின்னு எழுதணும். அப்பேரண்ட்னா என்ன மீனிங் அப்படின்னா ஆப்வியஸ் அப்படின்னு அர்த்தம். அதாவது தெளிவாக தெரியுது, யாரும் எக்ஸ்பிளைன் பண்ண தேவையில்லை. அதே மாதிரி கிளியர் அப்படிங்கிற வேர்டும் யூஸ் பண்ணிக்கலாம், கிளியர் இல்லைன்னா ஆப்வியஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த அப்பேரண்ட் அந்த ஆப்வியஸ்னா என்ன எடுத்துக்கோம் அப்படின்னா டூன்ற ப்ரிப்போசிஷன் தான் எடுத்துக்கோம். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன் வந்து he proposed me that we should go to the disco and then have a dinner at a restaurant அப்படின்னு கொடுத்துருக்கு. he proposed me. ப்ரொப்போஸ்னா என்ன அர்த்தம், ஃபர்ஸ்ட் அதோடைய மீனிங் என்ன, ப்ரொப்போஸ் பண்றதுன்னா என்ன. ப்ரொப்போஸுக்கு வந்து நிறைய அர்த்தங்கள் இருக்கு. ஒன்று வந்து
சஜஸ்ட் பண்ணுறது, அதாவது ஒருத்தவங்களுக்கு ஒரு யோசனை சொல்கிறது, ஃபார்மலான வேர்டு அது ப்ரப்போஸ் பண்ணுறது அப்படிங்கிறது, சஜஸ்ட் பண்ணுறது, ஒரு ஐடியா கொடுக்குறது, இப்படி பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறது வந்து ப்ரப்போஸ் பண்ணுறதுன்னு சொல்லுவோம். அவருடைய நவுன் ஃபார்ம் வந்து ப்ரப்போசல் அப்படின்னு சொல்லுவோம். சரி, அப்புறம் ப்ரப்போஸுக்கு வேறு என்ன மீனிங் இருக்குது அப்படின்னு சொன்னால், ஒரு பையன் ஒரு பொண்ணை விரும்புகிறான், அந்த பொண்ணுகிட்ட போய் ப்ரப்போஸ் பண்ணுறான். எக்ஸாக்ட் மீனிங் லவ் பண்ணுறது அப்படின்னு கிடையாது. ஆக்சுவலாக மேரேஜ் பண்ணிக்கிறியா அப்படின்னு கேட்குறது தான் வந்து ப்ரப்போஸ் பண்ணுறதுன்னு சொல்கிறது. நம்ம லிட்ரலாக லவ் பண்ணுறேன்னு சொல்கிறதே ப்ரப்போஸ் பண்ணான், அவன் தான் ஃபஸ்ட்டு ப்ரப்போஸ் பண்ணான், அவன் தான் ஃபஸ்ட்டு ப்ரப்போஸ் பண்ணினான் அப்படிலாம் நம்ம சொல்கிறோம். இப்போ அந்த ப்ரப்போஸ் இருக்குல்ல, இப்போ ஒருத்தவங்க வந்து எனக்கு பிடிச்சிருக்கு, அவங்க நான் கல்யாணம் பண்ணிக்கிறா கேட்குறேன்னு சொன்னால் ப்ரப்போஸ் ஐ ப்ரப்போஸ் டு ஹர் அப்படின்னு சொன்னால் போதும், ரைட்டா? பட் வந்து இதே வந்து ஒரு ஐடியா சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. என்ன ஐடியா சொல்கிறாங்க, இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்க. இப்போ இதில் என்ன நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, ஐ ப்ரப்போஸ் டு மீ தட் வி ஷுட் கோ டு த டிஸ்கோ அண்ட் தென் ஹேவ் டின்னர். அப்போ இது வந்து ஒரு சஜஷன் தானே, இப்படி செய்வோம், நம்ம முதல்ல போய் நம்ம டிஸ்கோ போவோம், அப்புறமா நம்ம டின்னர் சாப்பிட்லான்றது வந்து சஜஷன் தானே. கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு கேட்குறது இல்லை இல்லையா? அப்படி உள்ளதுக்கு என்ன எழுதணும்னா ப்ரப்போஸ் டு, என்ன எழுதணும், ப்ரப்போஸ் டு அப்படின்னு எழுதணும் நம்ம. சரியா? இங்கே எக்ஸாம்பிள் பாருங்க. The government proposed changes to the voting system. இங்க என்ன அர்த்தத்தில் யூஸ் பண்ணிருக்காங்க? சஜஷன், ஐடியா கொடுக்கிறதுக்காக சொல்றாங்க. What do you propose to do? Propose க்கு இன்னொரு மீனிங் என்னன்னா இன்டென்ஷன். Propose க்கு இன்னொரு மீனிங் என்னன்னா இன்டென்ஷன், இன்டென்ட் பண்றது, அதாவது ஒரு காரியத்தை செய்ய விரும்புறது. அப்ப இவர் என்ன கேட்கிறாரு, நீ என்ன செய்யலாம்னு நினைக்கிற? What do you propose to do now? அப்படின்னு கேட்கிறாரு. அடுத்தது தான் நம்ம சொன்ன எக்ஸாம்பிள். See propose to me அப்படின்னு அர்த்தம்னா, என்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அதை என்கிட்ட கேட்டா. லவ் பண்ணுறேன்னு சொன்னாலும் அர்த்தம் இல்லை, அஃப்கோர்ஸ் அந்த அர்த்தத்தில் யூஸ் பண்ணப்படுது. சரியா? நெக்ஸ்ட் என்னன்னா, there appears to be a little liaison among the two groups of the society. liaison அப்படின்னா என்ன? liaison அப்படின்னா ரெண்டு கம்பெனிக்கு இடையில, இல்லை ஒரே கம்பெனியில் உள்ள நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கும்ல, அவங்களுக்கு இடையே உள்ள ஒரு ரிலேஷன்ஷிப்புக்கு தான் லியேஷன் சொல்றது. அது என்ன உறவு? பொதுவாக கம்பெனியில் ஒர்க் பண்ணால் அவங்களோட ஸ்டாஃப் எல்லாம் உறவாக தானே இருப்பாங்க. இது என்ன விதமான உறவு அப்படின்னா, இந்த லியேஷன்ங்கிறது என்ன விதமான உறவு அப்படின்னா செட்டப் அப்படின்னு கேட்டால், இவங்கள்ட்ட அவங்களுக்கு தகவல் போகும், அவங்கள்ட்ட இவங்களுக்கு தகவல் வரும். அதாவது ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட்டாக கம்யூனிகேட் பண்ணிக்கிறது தான், அந்த விதமான உறவை தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா லியேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நம்மளுக்கு என்ன ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, among the two groups of the society அப்படின்னு கொடுத்துருக்காங்க. among the two groups of the society அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம வந்து ரெண்டு பேருக்கு இடையில, ரெண்டு குரூப் இடையிலன்னு சொல்லும் பொழுது among யூஸ் பண்ணக்கூடாது. ரெண்டு பேருக்கு மேலே இருக்கணும். ரெண்டு குரூப்புக்கு மேலே இருந்தால் மட்டும்தான் among யூஸ் பண்ணணும். ரெண்டு பேர் இருந்தால் என்ன யூஸ் பண்ணணும்னா between தான் யூஸ் பண்ணணும். ஸோ தட் இஸ் த கரெக்ட் ஆன்சர் ஹியர். நெக்ஸ்ட் கொஸ்டின். The team complained to the manager against the captain and the poor facilities provided in the hotel அப்படின்னு கொடுத்துருக்கு. டீம் என்ன பண்ணுது? மேனேஜர் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுது. என்ன கம்ப்ளைண்ட் பண்றாங்க? கேப்டனுக்கு எதிராக கம்ப்ளைண்ட் பண்றாங்க. அஃப்கோர்ஸ் ஒரு ஆளுக்கு எதிராக கம்ப்ளைண்ட் பண்றாங்க. அப்புறம் என்ன பண்றாங்க? அடுத்த புவர் ஃபெசிலிட்டிஸ் ப்ரொவைடட் இன் தி ஹோட்டல். அப்ப கம்ப்ளைண்ட் வந்து ரெண்டு விஷயங்களை பத்தி, ஒன்று கேப்டனுக்கு எதிராக கம்ப்ளைண்ட் பண்ணப்படுது, இன்னொன்னா அந்த ஹோட்டல் அவங்க எங்க தங்க வைக்கப்பட்டிருக்காங்களோ அந்த ஹோட்டலில் உள்ள ஃபெசிலிட்டிஸ் வந்து நல்லா இல்லை, அதை பத்தியும் அவங்க கம்ப்ளைண்ட் பண்றாங்க. இப்ப கேப்டனுக்கு எதிராக கம்ப்ளைண்ட் பண்றது அப்படிங்கிறது வந்து ஓகே, சரியா? கேப்டனுக்கு எதிராக கம்ப்ளைண்ட் பண்றது அப்படிங்கிறது வந்து ஓகே. பட் வந்து புவர் ஃபெசிலிட்டிஸ்க்கு எதிராக கம்ப்ளைண்ட் பண்ணாங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ரெண்டு விஷயங்கள் இருக்கு. ஒன்று ஒரு ஆளு, இன்னொன்று வந்து ஒரு விஷயம். ஒரு விஷயத்துக்கு எதிராக கம்ப்ளைண்ட் பண்ணாங்கன்னு சொல்ல முடியாது. அந்த விஷயத்தை பற்றி தான் நம்ம வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுவோம். இப்போ நம்ம ஏரியாவில் ட்ரைனேஜ் சிஸ்டம் சரியில்லைன்னா அதை பற்றி நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணுவோம் இல்லையா? ஒரு ஆள் இருக்காருன்னா அந்த ஆளை பற்றின்னு நம்ம தமிழில் சொல்லுவோம். இருந்தாலும் அதுக்கு சரியான ப்ரிப்போசிஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா அகெயின்ஸ்ட் தான். ஒரு ஆளுக்கு எதிராக தான் நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணுறோம். அவரை பற்றின்னு நம்ம தமிழில் சொன்னாலும் இங்கிலீஷில் வந்து அகெயின்ஸ்ட் அப்படிங்கிற ப்ரிப்போசிஷன் தான் யூஸ் பண்ணணும். அப்போ இங்கே என்ன நம்மளுக்கு இருக்குது அப்படின்னு சொன்னால், ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, சில கொஸ்டின்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு வேர்டு தேவைப்படும், அது இருந்தால் தான் கிராமட்டிக்கலி கரெக்டாக இருக்கும் அந்த சென்டென்ஸ். பட் அந்த வேர்டை வந்து காம்ப்ரமைஸ் பண்ணிடுவாங்க. அவங்க என்ன பண்ண மாட்டாங்க, அந்த வேர்டை நம்ம கொடுக்க மாட்டாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும், அந்த வேர்டு மிஸ் ஆகுதான்னு பார்க்கணும். இங்கே என்ன மிஸ் ஆகிருக்கு? and about the poor facilities எழுதணும். அகைன்ஸ்ட் வந்து கேப்டனுக்கு ஓகே, ஃபெசிலிட்டிஸ்க்கு என்ன பண்ண முடியாது, ஃபெசிலிட்டிஸ்க்கு எதிராக கம்ப்ளைண்ட் பண்ணினார்கள் அப்படின்னா ஆல் மாதிரி ஃபெசிலிட்டிஸை ட்ரீட் பண்ண முடியாது. ஸோ we have to use and about the poor. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின். Yesterday I met a man who was blind with the right eye.
was blind with the right eye. இந்த blind அப்படிங்கிற adjective நம்ம யூஸ் பண்ணும்பொழுது அதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு இருக்கு. இப்போ ஒரு வலது கண்ணு வந்து தெரியாது, இல்லை இடது கண்ணு தெரியாது, இல்லை ரெண்டு கண்ணுமே தெரியாது அப்படின்னு நம்ம சொல்லதா இருந்தால் அதுக்கு உண்டான கரெக்டான ப்ரிப்போசிஷன் நம்ம யூஸ் பண்ணணும். இந்த கொஸ்டினில் எங்கே இடம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த பிளைண்ட் வித் த ரைட் ஐன்னு கொடுத்துருக்குல்ல, அதில் அந்த வித்து வந்து தவறான வார்த்தை. எப்படி எழுதணும்? பிளைண்ட் இன், எப்படி சொல்லணும்? பிளைண்ட் இன் த ரைட் ஐ, பிளைண்ட் இன் த லெஃப்ட் ஐ, அப்படி தான் சொல்லணும். லெஃப்ட் ஐனா பிளைண்ட் இன் த லெஃப்ட் ஐ, பிளைண்ட் இன் த ரைட் ஐ, அப்படி தான் நம்ம சொல்லணும். பிளைண்ட் ஆஃப் அன் ஐ, ஒரு கண்ணு தெரியாதுன்னு சொல்லும்போது லெஃப்ட் ரைட்டுன்னு சொல்றதப்போ ஆஃப் யூஸ் பண்ணி சொல்லிக்கலாம். ரெண்டு கண்ணுமே தெரியாதுன்னு சொல்றதா இருந்தால் தான் என்ன சொல்லணும்? வித், பிளைண்ட் வித் போத் ஐஸ் அப்படின்னு சொல்லணும். ஓகேவா? As per the invitation card, Rahim marries with Saira on 13th December Monday அப்படின்னு கொடுத்துருக்கு. இன்விடேஷன் கார்டு படி ரஹீம் வந்து கல்யாணம் பண்ணுறான், யாரை? சாயிராவை பண்ணுறான். ஆன் 13th டிசம்பர் மண்டே அப்படின்னு நமக்கு கொடுத்துருக்கு. பட் இதில் வந்து கல்யாணம் பண்ணுறான் அப்படின்னு சொல்லும்பொழுது யாரை மேரி பண்ணுறோம்னு சொல்லும்பொழுது அதுக்கு என்ன தேவையில்லை, நமக்கு ப்ரிப்போசிஷன் தேவையில்லை. ஸோ வி ஹாவ் டு யூஸ் வித். இங்கே என்ன யூஸ் பண்ணணும்? வி ஹாவ் டு யூஸ் வித். அந்த வித் வந்து இங்கே தப்பு. யூஸ் ஆஃப் வித் என்னது இங்கே வந்து தப்பு. வி ஹாவ் டு ரிமூவ் இட், வி ஹாவ் டு ரிமூவ் இட். ஸோ ரஹீம் மேரிஸ் சாயிரா அப்படிங்கிறது தான் என்னது கரெக்டான ஆன்சர்.